ஷே எப்பா சூரியன் முனியப்பேன் விஷ்ணு கணக்கு கேளப்பா. கணக்கு நாங்கள் போடுதோம், நீ நில்லு நீதிமன்றத்தில், நீ நில்லப்பா நீதிமன்றத்தில் நீ நில்லு. நாங்கள் கணக்கு போடுதோம். பஞ்சாயத்து போட்டில் காலை ரெண்டையும் பிளந்து போகிறான். நான் தண்ணியை திறந்து விடவா, காலையில் லைட்டை போடவா, எப்படி விடி அடையுதுக்கு லைட்டு விடிவுக்கு அணைப்பான். அது இருக்கிற தக்கன போய்க்கணும், அது ஆண்டவன் கொடுத்தது. ரொம்ப அளவுக்கு மீறி பூரா போட கரண்டுகளை இழுக்க வீடு வாசலை கெட்ட, இது என்னப்பா தேவை? ஒரு ஆதார கார்டில் 100 பழுப்பு போட்டிருக்கான். இதுக்கு அவன் வீடு கட்டி விட்டுருப்பான், மாளிகை கட்டி விட்டுருப்பான். மொத்தத்தில் 4 குயிமம் கிடப்பான், இல்லை 5 குயிமம் கிடப்பான். இந்த நிர்வாக புளுத்தியை பார்க்க வேண்டாமா? இப்போ ஆதார கார்டில் இருக்கியா, உனக்கு தக்கன போய்க்கோ. அப்போ இடம் கிடக்கும், இடத்த அழிக்க மாட்டான். இடத்த பூரா இவன் கட்டி என் மாளிகையை பாரு, என் பொண்டாட்டியை பாரு, என் புள்ள பேரம்பத்தியை பாருன்னு தின்னு கழித்து கெட்டடமாக கெட்டி போட்டு செத்து போயிடுவான். அப்போ அந்த இடம் 50 வீடு 100 வீடு மாளிகை பூரா அப்படியே கிடக்கும். அந்த விளையிற இடத்துல நஞ்சை புஞ்சை நவதானியம் விளையுத இடம், அடுத்தாப்புல நெல் விளையுத இடம் பூராமே. இப்போ நெல் விளையுத இடத்துல பூரா பில்டிங் இறக்கிட்டான். இது பஞ்சாயத்து போர்ட்டில் அப்ரூவல் கொடுக்கான். விவோ தாசில்தார் எல்லாமே இந்த எம்எல்ஏ செஞ்ச, ஒவ்வொரு தொகுதியில் எம்எல்ஏ இருப்பானா, எம்எல்ஏவுக்கு நடு ரோட்டில் விட்டு இன்றைக்கி கணக்கு போட்டார். ஆனால் எத்தனையோ பலவித கணக்கு, ஒவ்வொருத்தனுக்கு தண்டனை கணக்கு போடுதார். ஒருத்தன் சேட்டை செஞ்சதில் பலவிதமான கணக்கு போடுதார். பஞ்சாயத்து போர்ட்டில் என்னடா புளுத்தி பார்க்கான், அவன் ஆதார கார்டு சொத்து வாங்கியிருக்கான். அந்த சொத்துக்கு என்ன வாங்கியிருக்கான், அந்த சொத்தில் என்ன பண்ணுதாங்கிற பார்க்கணுமாண்டாமா? பஞ்சாயத்து போர்ட்டில் காலை ரெண்டையும் பிளக்கான். வரி கட்டுதியா, வரியை கொண்டாங்க, நாங்கள் ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் ஏற்றிடுறோம். இதுக்கு செலவு கணக்கு நாங்கள் வெளியில் எடுத்துருந்தோம். இத்தனை கோடி இத்தனை லட்சம் வெளியே எடுத்துகிட்டு நாங்கள் பொண்டாட்டி புள்ளியோட நாக்கை போட்டு நக்கி காலை ரெண்டையும் தோளில் தூக்கி போட்டு போயிருந்தான். புரியுதா இல்லையாப்பா? இப்போ இல்லற வாழ்க்கை ஆணுக்கு பெண்ணுக்கும் கொடுத்தாரு, காம வாழ்க்கை. அப்போ அந்த காம வாழ்க்கையை இப்போ அழிச்சிட்டான். அழித்து யாருக்கு? அந்த வாழ்க்கையில் இருந்தானா மற்றதை எதுவுமே தேட மாட்டான். உழைப்பான், சாப்பிடுவான், சந்தோஷமாக பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சி கொலாயி முத்தம் கொடுத்து நான் 4 பக்கம் நக்கிட்டு போயிடுவான். அந்த ஆசை வராது. பண ஆசை, வீடு வாசல் கெட்ட அந்த ஆசை வராது. இப்போ என்னன்னு வச்சுருக்கான், அந்த மது போதை ஏற்றி விட்டான், காலை போட்டான். இப்போ பிறந்த உடனே சென்ட்ரேஷனே குடிக்குப்பா. இவன் தயாரித்த ஆல்கால் மருந்து பிறந்த உடனே குடிக்கி. அப்போ பஞ்சாயத்து போர்டு புளுத்தியாக பார்க்கான். ஆணும் பெண்ணும் போட்டிருக்கான். பெண்ணு ஆணு பூரா ஒரு பேக்கை தொங்க போட்டு வருது. பெண்ணு ஆணு பேண்ட் சட்டையை மாட்டி வாரான். வந்து காலை ரெண்டு பிளந்து உட்காருதான். கவர்மெண்ட்டு பஞ்சாயத்து போர்டு கணக்கில் உட்காந்து ஆட்டுதான். அப்போ இது என்னப்பா வித்தோட்டமாக ஓடுறதுக்கா? பூமியை கொடுத்துருக்காரு, கடவுள் கொடுத்துருக்க வித்தோட்டம் விளையாடுறது காடையிலே படிச்சிருக்கா? முட்டா குயிமேன் படித்த உரிமை ஒவ்வொரு உரிமை நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கு ஆடும். அப்போ தான் கும்பிடுவான், ஐயா பார்த்து கும்பிடுவான். ஐயா கடவுளே காப்பாற்றுங்க ஐயா, தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் தெரியாது, அதை மன்னிச்சு விடுங்கன்னு கேட்பான். உனக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த செம்மத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் உள்ள மாட்டினவனுக்கு மன்னிப்பு கிடையாது. சரியா? தண்டனை, அதுக்கு தான் தண்டனை. சூடு வைக்கிறது, குண்டியில் சூடு வைக்கிறது, புடுக்கில் சூடு வைக்கிறது, எல்லா கணக்கும் போட்டார். கவர்மெண்ட் விளையாடா அம்புட்டும் பாழாக்கி வச்சுருக்கான். அம்புட்டு என்ன கணக்கு போகாமல் இருக்குடா முட்டா குயிமை. அந்த கணக்கை விடுறதுக்கு தான் இந்த 5 வருஷமாக இந்த அரசியல்வாதி திமுக கட்சிக்காரன் பாடா படுத்தி நாசம் பண்ணிட்டான். கணக்கு இட்டு கணக்கு கொடுத்த கணக்கில் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து செய்தி வாசிப்பாக போயிருந்தால் இன்றைக்கி மக்கள் பூரா ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்ணி சாப்பிடும். மற்ற இயற்கையிலே போகும், செயற்கையில் போகாது. இந்த திமுக கட்சிக்காரன் உட்கார்ந்தான் கண்டாரா ஓலிமை உட்காந்து 5 வருஷமாக ஆட்டி நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே இருந்து செய்தி வாசிப்பு விட முடியலை. இப்போ நம்ம கணக்கு விடுத அந்த கணக்கு அமைக்க வச்சுருக்கான். மக்களுக்குன்னு போகல, ஏழை எளிய மக்களுக்கு போயிருந்தால் இப்போ மக்களை வாயை திறந்து பேசும். கடவுள் வந்து உட்காந்துட்டாரு, அரசியல்வாதி அடக்குதாரு, எல்லா கணக்கும் போடுதாரு ஐயா அப்படின்னு வாயிட்டு சொல்லுவான். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம். அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு அமைக்கி வச்சுருக்கான். அமைக்கி வச்சு அந்த உள்ளே போகாத அளவுக்கு அமைக்கி வச்சு விளையாடுதான். அப்போ அந்த டைம் வரையில் அரசியல்வாதி சேனலில் போகாமல் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு எல்லா கணக்கும் முடிச்சுருவாங்க. அவன் கணக்கு அனுப்புகிறதே எங்கேருந்து எங்கெங்கே போகுதோ அந்த கணக்கு எல்லாம் வச்சுருக்கான்ல. டிவிக்கு அந்த டிவி டிவி பார்க்குற இத்தனை சேனல் வச்சுருக்கானா அந்த சேனலை பூரா என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவாங்க. அரசியல்வாதி வச்சு நடத்துதான். டெல்லி டு தமிழ்நாட்டில் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்த குதிமன் கண்டார்கள் மேலே உன் குடும்பம் நாசமாக போயிரும்டா. உன் குடும்பம் நாசமாக போயிடும். தமிழ்நாட்டில் மறைச்சி வச்சிருக்கீல, மறைச்சி உட்காந்து விளையாடுதில்ல, உன் குடும்பம் கரு வேரோடு அறுத்துருவார். அவர் அதான் நினைக்கார், கடவுள் அதான் நினைக்கார். நம்ம கணக்கு போயிருந்தா இன்றைக்கி அவன் விவசாயம் பண்ணி சாப்பிடுவான், பாழாக்க மாட்டான். அதுக்காகத்தான் அந்த கணக்கை விடுதார். ஆனால் புடுக்கில் தின்னு கழிக்கிறதுல சூடு போட்டதாண்டா விடமாட்டாரா முக்கால்